வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் விஐபிஸ், நேற்று தான் எஸ்டிஆர் யூனிவர்ஸில் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சது. அதனால தான் வீடியோஸ் போட முடியல. அண்ட் 1 வீக் ரொம்ப விட முடியல, அதனால தான் வீடியோஸ் போடலை, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ டாபிக் வந்து மோனாலிசா. ஸோ இப்போ ரீசெண்டாக கும்பமேளா ஃபங்க்ஷனாக கூட ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ பேர் இருக்கும்போது தனியாக ஒரு பொண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக அந்த பொண்ணு யூனிக்காக தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஐஸ் அந்த ப்ரௌன் கலர் ஓகே அழகாக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. பட் அதுக்காக இவ்வளோ ஹைப் ஓவர் ஹைப்பாக பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த பொண்ணு பின்னாடி போய் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து இவ்வளோ ஓகே, ஒரு அந்த பொண்ணை வீடியோ எடுத்து பாசிமாலை வித்துட்டு அந்த பொண்ணை வீடியோ எடுத்து அவனுக்கு டர்ன் பண்ணி விட்டான். இவங்க திரும்ப போய் அந்த பொண்ணை வீடியோ எடுத்து ஒரு வீடியோலாம் பார்த்தா அதில் அந்த பொண்ணு கணக்கு மை போட்டு விடுது. அந்த பொண்ணோட துப்பட்டா பிடிச்செடுத்து இவங்க தன்னோட ஃபேஸை துரைச்சிட்டு இருக்கான். அண்ட் கையை பிடிச்சி இழுக்கிறது. அந்த பொண்ணு கடைசியில் ஒரு 3-4 days போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாஸ்க் போட்டு சுற்றிட்டு ஆரம்பிச்சுட்டு அண்ட் அவங்க அப்பா கூட நான் என் பொண்ணை ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. சிம்பிளா அந்த பொண்ணு தன்மையிலே பார்த்துட்டு இருந்தது. இவங்க பின்னாடி தெரிஞ்சு ஃபேமஸ் ஆக்கின பேர்லாம் அந்த பொண்ணோட பிளப்பாக எடுத்துறீங்களா? அண்ட் இவங்க பண்ணது ஒரு வகையில சைல்டு ஹராஸ்மெண்ட். போஸ்ட் அதுக்குள்ள போடணும். அந்த பொண்ணோட வயசு 16. காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயில போடுங்க சார். கையை பிடிச்சி இழுக்கிறது, பின்னால போய் ரீல்ஸ் போடுற பேர்லாம் அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்கடா. இதெல்லாம் பண்ணாதீங்கடா. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இது நான் உங்கள்கிட்ட பார்த்து நான் அதை பற்றி பேச வர்றது, இந்த வீடியோலாம் அதை பற்றி பேசவே வரல, அதுக்கு ஒரு சைட் வச்சிடலாம். இப்போ என்னன்னா, நம்ம டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா வந்து த டைரி ஆஃப் மணிப்பூர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ அந்த படத்துல ஒரு ரிட்டையரான ஆர்மி ஆஃபீஸரோட பொண்ணா மோனாலிசா நடிக்க வைக்கிறதுக்கு லீடா நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா அதெல்லாம் தெரியல. அது நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேற இல்லை, அதெல்லாம் வேற மாட்டேன், அதெல்லாம் அவங்க பார்த்துக்கட்டும். ஸோ இப்போ என்னன்னா, பாலிவுட் வந்து ஒரு பொண்ணு ஒரு கும்பமேளா பாசிமணி வித்துட்டு இருந்த பொண்ணு எவ்வளோ வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டா ஓகே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே வச்சு நீங்க காஸ்ட் பண்ணீங்கன்னா, மும்பையா இருக்கட்டும், டெல்லி, ஹைதராபாத், சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின்னு எவ்வளோ இடத்துல ஆக்டிங் ஸ்டுடியோஸ் முன்னாடி எவ்வளோ பேர் ஒரு தடவை ஸ்கிரீன்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணி உள்ள வந்துட மாட்டோமா? ஸோ நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்ல எப்படியாச்சும் எங்கேயாச்சும் சான்ஸ் கிடைச்சிடாதா? ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல் பண்ணிட மாட்டோமா? செகண்ட் ஹீரோ பண்ணிட மாட்டோமா? ஷார்ட் ஃபிலிம் மூலமா உள்ள வந்து இல்ல சீரியல் மூலமா உள்ள வந்து அது மூலமா ஹீரோ ஆயிட மாட்டோமா? கூத்துப்பட்டல் உள்ள வந்து அதன் மூலமா ஹீரோ ஆயிட மாட்டோமா? ஃப்ரேம்ல நிக்க சான்ஸ் கிடைச்சாதா? ஃப்ரேம்ல எங்கேயோ ஒரு மூலையில நானும் இந்த சீரியல் நின்றுருக்கப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஃபேமிலிக்கு சொல்லணும்னு எவ்வளவு பேர் டேலண்ட்ஸோட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓகே ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகிட்டு ஏதோ கொஞ்சம் சரி ஓகே அழகா இருக்குன்னு ஒரு ரீசனுக்காக அந்த பொண்ணு சினிமாவில் தூக்கி விட்டுறதுக்கு போயில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மும்பைக்கு போய், சென்னைக்கு போய், டெல்லிக்கு போய், எங்கெங்கெல்லாம் ஆக்டிங் ஸ்டுடியோஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஸ்டுடியோ சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸ் இருக்கோ, அங்கே முன்னாடி எல்லாம் வேலை இல்லாம ஆக்டிங் டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு சரி நம்மளுக்கு எப்பயாச்சும் சான்ஸ் கிடைச்சு கடவுள் நம்ம பக்கம் கண்ணத்திரப்பாருன்னு ஸ்கில்ஸோட நான் டேரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டா சேரணும், ப்ரொடியூசர் கிட்ட போய் காசு சொல்லணும்னு ஆக்டிங் ஸ்டார்ஸ் நின்று இருப்பாங்கல்ல வேலோடி இல்லாம அவங்க முன்னாடி போய் நின்று அப்படி லைன்ல கூப்பிட்டு அப்படி செவிலே ஒண்ணு விட்டு உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காது, நீங்க ஃபேமஸ் ஆகிட்டு வாங்க, நீங்க பிறக்கும் போது கொஞ்சம் கலரா பிறந்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம். வீட்டுக்கு செல்லுங்கள், நன்றி வணக்கம். இப்போ ரீசெண்டா டேரக்டர் மிஸ்கின் கூட தான் சொல்லியிருந்தாரு, அதுக்கு திவாகரன் நான் மிஸ்கினை வேண்மையா கண்டிக்கிறேன். தேவையில்லை. மிஸ்கின் சார் சொன்னதுன்னு வந்தா மிஸ்கின் சார் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசினாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். ஓகே சூப்பர், அது இருக்கட்டும். பட் மிஸ்கின் சார் வந்து சொன்னதுன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ அவரை டேரக்டர் வீடியோ இந்த சொன்னார். அவர் சொன்னதுன்னா, இப்போ யாருக்குமே நடிக்க தெரியல, புதுசா வரவங்களுக்கு நடிக்க தெரியல, கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. சேம் இப்போ என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, நான் யாரையுமே பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆக்டிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு ஒரு சைட் வச்சிடலாம். ஆக்டிங் மேல பர்சன்ட் இருக்கா இல்லையா கூட ஒழுங்கா தெரியல, பட் கிழிஞ்சா ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு போறாங்க. உண்மையா பசங்க ஒன்று பண்ணி ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் கஷ்டம். எவ்வளோ வீடியோஸ் போட்டு எவ்வளோ ரீல்ஸ் பண்ணி எவ்வளோ கண்டம் பண்ணாலும் நோ யூஸ். இதே பொண்ணுங்க வந்து ஓவர் நைட்ல ஃபேம் ஆகிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்குறாங்க. 30 லட்சம் 36 லட்சம். டேய், வருஷம் ஃபுல்லாக உழைச்ச கூட அவ்வளோதான் வராதுடா. ஒரு மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 36 லட்சம் உழைச்சு போறீங்களா? இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், என்னடா இழிச்சவாய பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்போல்லாம் இந்தியாவில் ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு பொண்ணு இன்ஸ்டால ரீல்ஸ் போடுது, இல்லை இப்படி ஏதோ வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டுன்னா அந்த பொண்ணு நாளைக்கு வந்து சினிமாவில் நடிக்கும், அப்புறம் பிஎம் கூட ஆகலாம், சிஎம் கூட ஆகலாம், சிஎம் கூட ஆகலாம், பிஎம் கூட ஆகலாம். ஸோ இப்போ என்னன்னா, இஃப் யூ டூ கிரிஞ்ச் ரீல்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம்
and if you are looking good, you can become a superstar, next CM or next PM of India. ஸோ இது வந்து மோனலிஸ் ஓகே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்து இருப்பாங்க, ரொம்ப லோவான ஃபேமிலியா, அப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய இடத்துக்கு போகிறது ஒப்போஸ் பண்ணா அப்படிலாம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் பார்த்து நிறைய பேருக்கு எதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ லுக்ஸ் மட்டுமே இருக்குதுன்னா டேலண்ட்டுக்கு என்ன வேல்யூ? ஸோ அதான் இங்கே கேள்வி. என்னன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஸ்டார்டிங்ல கமல்ஹாசன் அந்த டைம்ல எம்ஜிஆர் இருக்கட்டும், சிவாஜி சார் இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப கலரா இருந்தாங்க. ஸோ கலர் தேவையில்லை அந்த ஒப்பீனியன் உடைச்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ இப்போ நிறைய பேருக்கு நிறைய கருப்பு ஹீரோஸ் வந்துட்டாங்க அண்ட் லுக்ஸை வச்சு பொடி ஷேம் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஓகே தமிழ் சினிமா கொஞ்சம் டீசெண்டா ஆக்கா போயிட்டு இருக்கு. தட் இஸ் வை பாலிவுட் சாக்ஸ். பாலிவுட் இப்போ மெயின் பாலிவுட்னு போய் பண்ணி அதை மட்டும் சொல்ல, மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய இண்டஸ்ட்ரியில மாடல்ஸை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஓகே மாடலிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஸ்டாலையும் சோஷியல் மீடியா நல்ல பெரிய ஃபேன் ஃபாலோயிங் 1 மில்லியனோ 2 மில்லியன் இருக்கு. ஸோ அந்த ஃபேன்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வந்து சினிமாக்குள்ள நானும் சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகலாத ஒரு விஷயம். பட் சோஷியல் மீடியா இருக்கிற ஒரு ஃபேமுக்காக மட்டுமே நீங்க வந்து சான்ஸ் எடுத்துட்டு சினிமா நடிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் என்னைக்காவது சான்ஸ் கிடைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு என்ன பதில்? நீங்க அதுதான் பிரச்சனையே. ஸோ ஆக்டிங் வந்து ஈஸியாக ஏர்லைன் பண்ணி தான் முடியுமானா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்களே சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க, அவங்க கொஞ்சம் கிரிஞ்ச் ரீல்ஸ் எல்லாம் அவங்க ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இல்லை ஆக்டிங் அந்த ஆர்ட்டை படிச்சுட்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பெட்டராக இருக்கும். சினிமா வந்து உங்களோட ஃபேம் இருக்கு, எனக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, என்னோட வீடியோ ஸ்டீல்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஸோ நான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னால் அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதுன்னு அந்த ரீசனை மட்டும் வச்சு நீங்கள் சினிமாக்குள்ளே சான்ஸ் எடுத்துடானு நினச்சிடாதீங்க. அண்ட் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அப்படி சான்ஸ் கொடுத்துடாதீங்க. பிகாஸ் நிறைய டேலண்ட்ஸ் வெளியே உண்மையான பேஷனோட அந்த ஆர்ட்டுக்கான எஜுகேஷனை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு ஆசை இருக்கு, பணம் இருக்கு, எனக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்றதுக்காக இல்லை, சரி ஓகே எனக்கு நல்ல ஃபேம் இருக்குன்றதுக்காக மட்டுமே கண்டவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு ஐட்டம் வரணும் கிடையாது சினிமா. ஸோ அது ஒரு பெரிய ஆர்ட். ஸோ அந்த ஆர்ட்டுக்கான வேல்யூ இருக்கணும். அதான் சொல்ல வரேன்னா இப்போ நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அதன் மூலமா இண்டஸ்ட்ரீஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் நான் நம்புறேன். ஸோ உங்க ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க. பி ஹாப்பி ஸ்கோட். அந்த ஆட்டை சாடிச்சுறாங்கடா. அண்ட் கும்பமேளாக்கு போகணுமே சாமி கும்பிட போகல, அது மட்டும் கிளியரா தெரியுது. பி ஹாப்பி ஸ்கோட். இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.